அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான மனிதன் பதிவு தான். எல்லா மனிதனுக்குமே தன்னை அறியாமல் ஒரு பயம் என்பது இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயம். அப்போ அந்த பயம் என்பது எல்லாருமே வெளிக்காட்டிக்கலாம். அப்போ பயத்தை போக்கக்கூடிய, பயத்திற்கு எதிரான ஒரு அதை போக்கக்கூடிய சக்தி என்னதுன்னா அபயம். பயம் என்பது ஏதோ ஒன்று நடந்து விடுகிறோமோ, ஏதோ பிரச்சனையாயிருமோ, ஏதோ இன்னைக்கு பொருளாதாரம் வந்துருமா இல்லை வராதா அப்படிங்கிற ஒரு பதட்டம். அப்போ இந்த பதட்டம் என்பதை மனிதனுக்கு எல்லாருக்குமே உண்டு. எல்லாருமே வெளிக்காட்டாமல் இருக்காங்க. அப்போ இந்த பயம்தான் என்ன சொன்ன, நம்ம எதற்காக பயப்படுகிறோமோ அது அப்படியே நடந்துடும். எதற்காக பயப்படுகிறோமோ அது அப்படியே நடந்துடும். அப்போ நாம் பயப்படுவது நம்மளுடைய மனது அந்த மாதிரி ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி மனம்தான். அதற்குத்தான் அந்த மனம் தளராமல் இருப்பதற்கு என்ன சொன்னான்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து முன்னமே கண்டுபிடிச்சு என்ன சொன்னான்னா அதெல்லாம் இயற்கையாகவே மனிதனுக்கு என்ன சொன்னான்னா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தயாரித்து வச்சுக்கிடுங்க அப்படிமா. அப்போ இரவில் அந்த யாருக்கெல்லாம் இந்த பதட்டத்தில் எந்திக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது ராத்திரி விடிய காலம் நம்ம இருப்போமா அப்படிங்கிற பயம், ராத்திரி நல்லா தூக்கம் வந்துருமாங்கிற பயம், கெட்ட கனவு வந்துருமாங்கிற பயம், இத்தனையும் போக்குவதற்கு ஒரு மருந்து இருக்கு. ஆனால் அது நீங்கள் தயாரிக்கணும். அதற்குண்டான ஒரு வீடியோ போட்டாச்சு. சந்திரவசியம். இத்தனை பயத்திற்கு காரணம் இந்த சந்திரன் தான். சந்திரவசியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து அந்த மருந்தை, அது மருந்தல்ல, ஒரு கலவை, அதை தயாரித்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நானும் தயாரித்து வச்சுருக்கேன். தயாரித்தது இந்த மாசி பௌர்ணமியில் தான் ரெடி பண்ணி அதை இரவில் படுக்க போகும்போது என்ன சார் நெத்தியில் பூசிட்டு படுக்கணும். விடிய காலம் எந்திரிச்சவொடனே என்ன சார் எந்திரிச்சோடனே முகத்தை கழுவிடணும். அது இரவில் பூசக்கூடிய அந்த ஒரு அருமையான பொக்கிஷம் முன்னோர்கள் சொல்லப்பட்டுள்ள இந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திர சக்தியை கொடுக்கக்கூடிய, மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திர வசியத்திற்கு உண்டான ஒரு பொருள் தான் சுண்ணாம்பு பவுடரும் மஞ்சப்பொடியும் கலந்து ஒரு நல்ல உருண்டையாக பிடிச்சி பௌர்ணமி அன்னைக்கு பிடிச்சி வச்சுருந்து இரவில் ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னா பௌர்ணமி வெளிச்சத்தில் வச்சுருக்கணும். 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கணும். மறுநாள் இரவு தூக்கி வைக்கணும். இப்படி என்ன அமாவாசை அன்னைக்கு வைக்கக்கூடாது. அமாவாசைக்கு பிறகு கழித்து வச்சு மறு பௌர்ணமி வர்ற வரைக்கும் இப்படி இரவு வச்சு நம்ம எடுக்கணும். எடுத்தாலே போதும். எடுத்துட்டு அந்த மறு பௌர்ணமி வந்த பிறகு நினச்சாங்கன்னா, பௌர்ணமி முடிஞ்ச பிறகு அந்த உருண்டையை இரவில் வச்சுட்டு அதோடு முடிஞ்சது. அதுக்கு பிறகு அந்த உருண்டையை நல்லா என்ன சொன்னாங்கன்னா உடச்சி எடுத்து விட்டுட்டு திருநூறு கணக்காயிரும். அதை இரவு படுக்க போகும்போது யார் பூசிட்டு, குழந்தைகள் யார் வேணாலும் பூசிட்டு படுக்கும். அது என்ன சொன்னா சிவப்பு கலரில் வந்துடும். அப்படி ஒன்று இருக்குது. இது தயாரிக்கணும். அதை விட ஈஸியான ஒரு பயத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மகிட்டே இருக்குது. அது ஒரு அற்புதமான முத்திரை. அதாவது அபய முத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குது. அபய முத்திரை என்பது அது வலது கைட்டு செய்யக்கூடாது, இடது கைட்டு தான் செய்யணும். அபய முத்திரை என்பதை இடது கையால் தான் செய்யணும். இடது கையில் என்ன செய்ய எல்லா வரலையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி வைக்கணும். இதுதான் அபயம். நீங்கள் தெய்வத்தோடைய சன்னதிகளுக்கு போனீங்கன்னா இப்படி வச்சுருக்கோம். இது யாருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா
வந்து நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னால் அந்த தெய்வம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறது அப்படின்னு நினைப்பீங்க. அதல்ல, இது வந்து அபயமுத்திரை. இதை யார் ஒருவர் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா, குறைஞ்சது 8 நிமிஷம் செய்யலாம், கூடுனது 48 நிமிஷம் செய்யலாம். இந்த கையை மட்டும்தான், இந்த கையில் இப்படி வச்சுக்கணும், சேர்த்து வச்சு இப்படி வச்சுருக்கணும். இதுதான் அபயமுத்திரை. இந்த கையை சும்மா விடக்கூடாது, ஜின் முத்திரை வைக்கணும். ஜின் முத்திரை என்பது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்த்து பேசாமல் ஒரு 8 நிமிஷம் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான பயங்களும் போகும். சில பேருக்கு வந்து தன்னறியாமல் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு பயம் இருக்குது. இது எந்த ஒரு மனித பிறப்பால் பிறந்த அத்தனை மனிதனுக்குமே இந்த கர்ம காண்டம் உண்டு. ஆனால் எல்லாரும் அதுக்காக தான் என்ன சொல்கிறான்னா, அந்த பயத்தை போக்குவதற்காக திடீர்னு என்ன செய்வோம், சிகரெட் எடுத்து பார்த்தாப்பான், திடீர்னு என்ன செய்வான், வந்து ஒரு டீ குடிச்சுட்டு வருவோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும். திடீர்னு என்ன செய்வான் தெரியுமா, தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் பூரா இதுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் தன்னை அறியாமல் இந்த உடல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை வந்து சங்கடப்படுத்தும். இதற்கு ஒரு தீர்வு, ஃப்ரீயாக உட்காந்துருக்கும்போது சேரை போட்டு என்ன சொன்னால் நடக்கையில் வந்து காலை ஊனிக்கிட்டு என்ன சொன்னால் இந்த மாதிரி வச்சு ஜின் முத்திரை இவ்வளோதான். இப்படி உட்காரணும். 8 நிமிஷம் உட்கார்ந்த அப்புறம் கூட எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் உட்காரலாம். 48 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை வந்து எப்படி போய் முடிந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தோடு தான் நீங்கள் இருப்பீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக முடியும், உங்களுக்கு பாதகம் வராது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், பணம் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ ஒரு 8 நிமிஷம் இந்த அபயமுத்திரையும் வந்து ஜின் முத்திரையும் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய அங்கே போன காரியம் சக்ஸஸ் ஆகிடும். இன்றைக்கி ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்துக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு வந்து ஒரு காரில் போகிறோம், ஒரு 2 வீலரில் போகிறோம், அந்த பத்திரமா போகணும். அப்போ ஒரு மனசில் வந்து என்ன சொல்லணும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு நாய் குறுக்க விழுந்துடலாம், அல்லது நம்ம போகிற வேலையில் வந்து அந்த பெண்டிங் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயத்தை போக்கக்கூடிய அபயம், அதாவது வந்து ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பதம் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பதம் இருக்கிற சந்தோஷம் அப்படின்னா மன கஷ்டம்னு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பயத்தை வந்து விரட்டக்கூடிய அபய முத்திரையை வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே சமயத்தில் ஜின் முத்திரை, இந்த ஜின் முத்திரை என்பது இந்த விரலும் இந்த புத்தர் இப்படி தான் வச்சுருப்பார், இடு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஜின் முத்திரை என்பது ஞானத்தை கொடுக்கும். உடலில் இருக்கிற நாடி நரம்புகள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னோன்னா சரிபடுத்தக்கூடிய சக்தி உண்டு. உங்களுடைய ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னால் மறந்துட்டோம். இதை யார் ஒருவர் வந்து நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்தி வந்து செயல்படுத்துகிறீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய எந்த காரியமும் உங்களுக்கு சிதறாது, வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்போ பயத்தை போக்கக்கூடிய அபய முத்திரை வந்து இடது கையால் தான் செய்யணும். எந்த கோவிலிலும் வந்து என்ன சொன்னால் தெய்வங்கள் நின்று கொண்டு இருக்கிற தெய்வங்கள் இந்த அபய முத்திரை இப்படி வச்சுருப்பாங்க. இதை யார் ஒருவர் வந்து என்ன சொன்னால் நம்ம போய் பார்த்தாலே அந்த தெய்வத்தை போய் பார்க்கும்போது நம்மளுடைய பயம் போயிடும். கோயிலுக்கு போகிறதோடைய நோக்கமே வந்து என்ன சொன்னோன்னா, மனம் சரியில்லை, கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போய் வந்து உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்னா ரிலாக்ஸ் மைண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியது அந்த தெய்வங்கள் வைத்திருக்கிற இந்த அபயமுத்திரை. இப்படி தான் வைக்கணும் அபயமுத்திரை. இந்த எல்லாம் சேர்ந்துருக்கும். இடது கையில் தான் வைக்கணும், வானத்தை பார்த்து அந்த இது இருக்கும். கோயில்களில் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அப்போ இதற்கு வந்து என்ன சொன்னான்னா இதுதான் அபயமுத்திரைன்னு பேர். இது பயத்தை போக்கக்கூடியது. தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் ஒரு பதட்டம் இருக்கும். அந்த தேர்வு எழுத போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜின் முத்திரையும்
அபயமுத்திரையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வைத்து விட்டு போனார்கள் என்று சொன்னால் அந்த பதட்டம் போய்விடும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்கிறோம், நல்லபடியா அமையணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். புதிதாக வந்து ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும், ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி அதிகாரி எண்ணத்தை போட்டு வந்து மண்டையை போட்டு குழப்பி விடுவாரோ என்ற பயம் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால், இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவரை வந்து என்ன சொன்னா கட்டுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் இந்த அபயமுத்திரை. இந்த அபயமுத்திரை என்பது என்ன சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லா தெய்வங்களும் அபயமுத்திரையை வைத்து தான் உட்கார்ந்துருக்கும். அந்த அபயமுத்திரையை வைத்து உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் என்ன சொன்னான்னா வந்து, பல பேருக்கு அருள்வாளிக்கக்கூடிய அந்த தெய்வமே அந்த அபயமுத்திரை தான் இப்படி வச்சுட்டு இருக்குது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பயம் என்று சொல்லக்கூடிய சக்தி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து பிறந்தது. பயம் என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு சக்தி. அப்போ அதில் வந்து கடவுளாக இருந்தாலும் அந்த அபயமுத்திரையை வந்து வச்சுட்டு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் பயத்தை போக்கிக் கொள்வதற்கு தான். பிறர் அந்த கடவுளே வைத்திருக்கும் போது, அது கடவுள் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு பயம் போகுது இல்லையா? அந்த மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அபய முத்திரையையும் ஜின் முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையும் நீங்கள் ஒரு 8 நிமிஷம், குறைஞ்சது 8 நிமிஷம் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் கண்டிப்பாக நடக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பாதகங்கள் தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா இந்த 8 நிமிஷம் இதை செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து அபயமுத்திரை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா சிதறாமல் ஒரு வெற்றியை கொண்டாந்து கொடுக்கும். இதற்கு பேரே வந்து என்ன, சிதறாமல் வெற்றியை கொடுப்பது தான் அபயமுத்திரை. அப்போ இதை எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு நித்திய ஒழுக்கமாக காலையில் எந்திரிச்ச உடனே நினச்சி இன்னைக்கு காரியங்கள் எந்த சிதறாமல் நம்ம போகிற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்டில் உட்கார்ந்த மாணிக்கே வந்து இந்த அபயமுத்திரையும் ஜின்முத்திரையும் ஒரு 8 நிமிடம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அன்றைய நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதனால் அபயமுத்திரை என்பது பயத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இதை பயன்படுத்தி அனைவரும் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். எல்லாருக்கும் பயம், அந்த பயத்தை போக்குவதற்கு அபயமுத்திரையும் ஜின்முத்திரையும் சேர்த்து செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆதவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.